நிலையான புகழுக்குரிய தூயிரை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவர்கள், பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான வேளையிலே அனைவரும் எழுந்து நின்று நம்மை தேடி வந்த ஆண்டவர், அவர் நம்மை தெரிந்தெடுத்து நமக்குள்ளிருந்து செயலாற்றுகிறவர். ஆகவே தான் ஆண்டவர் நம்மை வைத்து இந்த இறையாட்சியை கட்டி எழுப்ப விரும்புகிறார். வெறுமையான ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. மாறாக நாம் எல்லோருமே செயலாற்றுகிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் அவருடைய பலனை தருகிறார். இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்புக் கொடுப்போம். என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுக் கொடுக்கிற இந்த ஆண்டவருடைய கரத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் இப்பொழுது இந்த ஆராதனை பாடலில் இணைந்து ஆண்டவரை ஆராதித்து துதிப்போம். கண்களை மூடி எல்லோரும் கரங்களை விரித்து, இதோ தெய்வத்தை ஆராதிக்கிற நேரம், இயேசு இறைவாமை நான் ஆராதிக்கிறேன் என்று நம்ம பாடின இந்த வார்த்தைகள் இப்பொழுது இதயத்தினுடைய ஆழத்திலே கடந்து சென்று நாம் உண்மையாகவே நம்முடைய தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு நேரம். உன்னுடைய அறிவாலும் ஆற்றலாலும் உன்னுடைய உள்ளத்தாலும் உன்னுடைய எண்ணத்தாலும் ஆண்டவரை நீ ஆராதிக்கிற நேரம். இதோ இந்த மனுக்குலம் அனைத்திற்காகவும், இதோ நம்முடைய குடும்பங்கள் அனைத்திற்காகவும், இன்னொரு நம் நின்று கொண்டிருக்கிற இந்த தேசத்தினுடைய நலனுக்காகவும், இன்னும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான பொறுப்பான காரியத்தினுடைய அந்த அடிப்படையின்படியில் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மையே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவர் எம்மை இப்படியாய் உயர்த்தின அந்த கிருபைக்காக ஆசீர்வாதத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள இதோ எல்லோரும் கண்களை மூடி துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ எங்களை நீர் உம்முடைய இரக்கத்திலே நிறைத்திருக்கிற உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி அப்பா. நன்றி அப்பா. உம்முடைய நற்கருணையினுடைய கிருபைக்குள்ளே எங்களை வைத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரக்கம் எங்களை மூடுவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்த உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷுவே ஷுவே ஷுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்கள் மூடியபடி கரங்கள் இரண்டையும் மார்பிலே வைத்து உங்களுடைய உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே என்னை உம்முடைக்கு நான் காணிக்கையாக்குகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். இதோ என்னுடைய உடல் நோய்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. வீட்டில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகளை ஒப்படைங்க. இது உங்களுடைய உயர்வுகளை ஒப்படைங்க, துன்பங்களை ஒப்படைங்க, உங்களுடைய எல்லா விதமான மகிழ்ச்சியை ஒப்படைங்க. ஆண்டவரிடத்தில் படிக்க முடியாத, வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியாத நிலையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க. கண்களை மூடி இதோ நீ ஆண்டவரிடத்தில் எப்போ கொடு. மகளே, மகனே, வெறுமையாய் வந்து இந்த இடத்திலிருந்து நீ வெறுமையாய் சென்று விடக்கூடாது. வெறுமையாய் வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த நிறைவாக்குகிற தெய்வத்தினுடைய இதோ பாதத்திலே நின்று கொண்டிருக்கிறார். சிலுவையில் அடியில் நின்ற தாய் மரியாளை போல உன் துன்பங்களோடு துயரங்களோடு நீ ஒருவேளை இங்கே நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீ இந்த இடத்தை விட்டு செல்கிற பொழுது அதை அவர் எல்லாவற்றையும் மாற்றி இருக்க போகிறார். உனக்காக அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். நம்பிக்கையோடு ஆண்டவரோடு பேசு. மகளே, மகனே, ஒரு விசை ஆண்டவரோடு கூட பேசு. ஆண்டவரே என்று கூப்பிடு. கண்களை மூடி இதயத்தின் ஆழத்திலிருந்து என் தெய்வமே என்று கூப்பிடு. இரக்கத்தின் தெய்வமே என்னை கண்பாரம் என்று கூப்பிடு. பரிசுத்த தெய்வமே என்று கூப்பிடு. ஆண்டவரை நோக்கி இதயத்தின் ஆழத்திலிருந்து நீ கூப்பிடுகிற அந்த சத்தத்தை இறைவன் இதோ கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, என்னை கண்ணோக்கி பார்க்கின்றவரே, மக்கு நன்றி அப்பா. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகிறவரே, நன்றி ஆண்டவரே.
உடைய தெய்வீக அக்கினியால் எங்களை நிரப்புகிறவரே நன்றி அப்பா. நன்றி. பரிசுத்த இரக்கம் இந்த இடத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்பட்டும் ஆண்டவரே. பரிசுத்த இரக்கம் இந்த இடத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. பரிசுத்த இரக்கம் பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடைய இரக்கம் பாய்ந்து செல்வதாக. தெய்வீக அக்கினி அவர்களை நிரப்புவதாக. ஆசீர்வாத வல்லமை பிள்ளைகளை மூடுவதாக. செபாவி அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. வார்த்தையின் வல்லமை அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. விடுதலையின் ஆவி அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆறுதலின் ஆவியானவர் அவர்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்படி அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லாவே இல்லை சாமி அப்படி மட்டும் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். நல்லாவே இல்லையா? இல்லை நல்லா இல்லையா? சரி, ஆண்டவர் எல்லா நிலைகளையும் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். நம்ம வந்திருக்கிறவர் யார்? நம்ம யாரை தேடி வந்திருக்கிறீங்க? ஆண்டவரை தேடி வந்திருங்க. இவர் யார்? எல்லா நலன்களாலும் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமாம், அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி நமக்கு வாழ்க்கையாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்பிக்கை உடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய இரக்கத்தை இப்பொழுதும் பார்ப்பாங்க, அவங்க இறந்த பின்னாடியும் பார்ப்பாங்க. பிரைஸ் எல்லாம். ஆமாம், நீங்கள் இறந்த பின்னாடி நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சும்மா போகக்கூடாது. இப்போவே நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய இரக்கத்தை நம்பிக்கையை வழியாக பார்க்க கற்றுக்கணும். இப்போ இந்த உலகத்தில் 2 விதமான அடையாளத்தை கடவுள் உலகத்தில் வச்சுருக்கிறார். ஒன்று ஆன்மீக அடையாளம், ஒன்று உலக அடையாளம். உலக அடையாளம் பார்க்க முடியாது இருக்கும். அந்த பார்க்குறத பார்த்து பார்க்க முடியாததை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்து விட்டுடாத. நம்பிக்கை அப்படிங்கிறது என்னது? கண்ணால் பார்க்குறதுக்கு பேர் நம்பிக்கையா? கண்ணால் காண முடியாதவை பற்றிய ஐயமற்ற நிலை, அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அதை குறித்து நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்டு, ஏதோ ஒரு சம்திங் அங்கே இருக்குதுன்னு நம்புறது தான் அந்த நம்பிக்கையினுடைய உயர்ந்த நிலை. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. மோட்சத்தை நம்புறீங்களா? மோட்சம் இருக்குதா? மோட்சத்துக்கு போகலாமா? அதுக்கு ஏன் சாமி போய்கிட்டு எல்லோரும் அங்கே தான் போகிறாங்க, இடம் காலியாக இருக்கிற நரகத்துக்கு போகலான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள். பிரைஸ் எல்லாம். வர்றா, அதுக்கு கூட ஆடியன்ஸ் இருக்கிறாங்க நரகத்துக்கு போகிறதுக்கு. நரகத்துக்கெல்லாம் நீங்கள் போகணுமா? வேண்டாம், கை தூக்குனவங்க வாபஸ் வாங்கிடுங்க, வேணாப்பா அப்படி சொல்லிடுங்க. ஆண்டவர் நரகத்தை கொடுக்கறதுக்காக தன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரலை. நரகம் மோட்சம் இதுதான் இல்லையா நமக்கு? நரகமும் மோட்சம்தான் நம்முடைய ஃபைனல் டார்கெட்டா? திருச்சபை என்ன சொல்லி கொடுக்குது? மோட்சத்துக்கு போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்படியா? இல்லையாம்மா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மோட்சங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ். அங்கே தான் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? நமக்கு முன்னாடி போன எல்லா நல்லவங்களாம் அங்கே தான் என்ன செய்கிறாங்க? ரெஸ்டிங். அதுக்கு பேர் தான் மோட்சம். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த மோட்சங்கிற வார்த்தை தான் நமக்கு தெரியுது. அந்த மோட்சத்தில் எதை கடவுள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறார். தனக்குரிய பிள்ளைகளெல்லாம் எங்கே சேர்க்குறாரு? மோட்சத்தில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ இவங்களெல்லாம் அங்கேயே வச்சு மோட்சம்தான் ஃபைனல் எண்டு, நீ அங்கேயே உனக்கு ஒரு கூடாரம் அமைச்சு நீ அங்கேயே வாழ்ந்துக்கோ அப்படி சொல்லுவாரா? அடுத்தது என்ன நடக்க போகுது? அடுத்தது என்ன நடக்கும்? உயிர்ப்பா, மீட்பு, தீர்ப்பு. அப்போ என்ன நடக்க போகுது? தீர்ப்பின் போது யார் வருவா? 19 சொல்லக்கூடாது, கடவுள்னு சொல்லக்கூடாது. யார் வருவா? மீண்டும் அவர் வருவார்னு யாருக்காக காத்திருக்கிறோம்? ஆமாம், ராஜா, இயேசு ராஜா. அவர் மீண்டும் ராஜாவாக அவர் வரப்போகிறார். அரசருக்கெல்லாம் அரசராக அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது யாரை கூட்டிகிட்டு வருவார்?
சண்டை போடுறதுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வருவாரா? மோட்சத்தில் இருக்கிற அந்த வானதூதர்கள் வருவாங்க. மோட்சத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவருக்காக ரத்தம் சிந்திய பிள்ளைகள், அவருக்காக வாழ்ந்த பிள்ளைகள், அவருக்காக ஓடிய பிள்ளைகள், அவங்களெல்லாம் அவர் என்ன செய்வார்? 12 கோத்திரங்களுக்கு அதிகாரிகளாக அவர் தன் வலப்புறம் இடப்புறமும் இணைத்து அந்த பரிவாரத்தோடு வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வந்தவர் என்ன செய்வார்? அவருடைய அரசாட்சியை நிறுவப் போகிறார். பிரைஸ் தி லார்ட். எந்த கிரகத்தில் வைக்க போகிறாரு? பூமியில் தான் நம்ம இருக்கிறோம். பூமியை நம்ம நாசமாக்கிட்டோம். இப்போ எல்லா விதமான அழிவினாலையும் நாசமாக்கிட்டோம். பொறாமையில், வஞ்சகத்தில் எல்லாம் நாசமாக்கிட்டோம். இப்போ பூமி அழகாக இருக்குதான். பார்க்குறவங்க சொல்கிறாங்க, வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம் இந்த பூமியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் மீண்டும் வருகிற பொழுது எந்த கிரகத்தில் நம்மளை கொண்டு உட்கார வச்சு அவர் புதிய அரசாட்சியை உருவாக்க போகிறார் நமக்கு தெரியாது. அது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் ஆண்டவர் வாக்குறுதி அளித்த அந்த புதிய அரசை நிறுவப் போகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அரசுக்குள்ளே நம்ம எல்லாம் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எங்கிட்ட ஆண்டவர் ஒரு அரசை உருவாக்குறாரு. இந்த சைடு ஒருத்தன் அரசை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அவன் யார்? பிசாசு இன்னொரு பக்கம் அரசை உருவாக்குது. அவனுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை அவன் உருவாக்குறான். அவன் பிள்ளைகளை உருவாக்கணுன்னா ஒவ்வொருத்தரையாக போய் டார்கெட் பண்ணுன்னா கஷ்டமாக இருக்கு இல்லையா? அவனுக்கு ஒவ்வொருத்தரையாக போய் டார்கெட் பண்ணணும். அப்போ என்ன செய்வான்? அந்த கூட்டத்துக்கு யார் தலைமைன்னு பார்ப்பான். ஒரு வீட்டுக்கு தலைவன் யார்? அப்பா. அந்த ஒரு அப்பாவை அடித்தா போதும், அந்த குடும்பமே காலி. ஒரு அம்மாவை தொட்டால் போதும், அந்த ஃபேமிலியே காலி. ஆவதும் பெண்ணாலே குடும்பம் அழிவதும் பெண்ணாலே பாட்டெல்லாம் பாடி வச்சுருக்காங்கல்ல. ஒரு பெண் நினச்சா அந்த குடும்பத்தை தாங்கலாம். அது உலகத்தின் பார்வையில் இந்த ஒரு கருத்து. ஆனால் ஆத்மாவினுடைய பார்வையில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை கட்டணும். அப்போ யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல நிலை குலைஞ்சு போனாலும் அந்த குடும்பம் என்ன ஆகிடும்? கஷ்டமாயிடும். ஒரு பங்கு தளத்தில் சாமியார், எங்களையும் விடக்கூடாது, அப்பப்போ எங்களையும் தொட்டுக்கணும். சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, என்ன நீ எப்போ பார்த்தாலும் சாமியாரை குத்தி குத்தி பேசுகிற? நம்ம பக்கம் எல்லாமே நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லி ஏமாந்துடக்கூடாதுல்ல, உண்மையை சொல்லணும்ல. சொல்லணுமா இல்லைங்களா? சாமியாரை குறை சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லு சாமி, நல்லா சொல்லு, உரைக்கிற மாதிரி சொல்லு சாமி அவங்களுக்கு. அப்படி மனசில் நினச்சவங்கள சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். உண்மைதான், எல்லாத்துக்கும் தராசு எல்லாத்துக்கும் தான். சாமியார் தராசு மட்டும் இப்படி தூக்கி பிடிச்சாக்க அப்படியே நின்றுடுமா? நிற்காது. அங்கேயும் ஆண்டவர் நல்லது கெட்டதை போடும்போது தராசு முன்னை பண்ணி ஏறி இறங்கும். அதனால தான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் தராசு பிடிக்க போகிறார். ஒரு குருவானவர் ஒரு பங்கு தளத்தில் இருக்கிறாருன்னா அந்த பங்கு மக்களுக்கு அவர் எப்படி வெளிப்படணும்? ஒரு ஆயர் ஒரு மறை மாவட்டத்தில் இருக்கிறாருன்னா அந்த ஆயர் எப்படி நீதியோடு செயல்படணும்? ஒரு குருவானவர் எப்படி நீதியோடு செயல்படணும்? ஒரு குடும்பத்தில் தந்தை செயல்படுவது போல் எல்லா இடத்திலும். அப்போ அவரவருக்குரிய நீதியின்படி செயல்பட்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய மகிமைக்குள்ளே வர முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூவி அழைத்தா போதுமா? விண்ணரசுக்குள்ளே போயிடலாமா? அரிமளத்துக்கு வந்தால் மோட்சத்துக்கு போயிடலாமா? போக முடியாதா? ஐயையோ, அரிமளத்துக்கெல்லாம் வரணும். எங்கே போகணுமோ போகலாம். ஆனால் எங்கே போனாலும் அங்கே சொல்லக்கூடிய இறைவார்த்தை நம்மளுடைய இதயத்தில் என்ன செய்யணும்? பேசணும். நீங்கள் அந்த இறைவார்த்தையை கேட்டு நீ எப்படி இருக்கிறங்கிறத சோதித்து அறியணும். இப்போ இந்த அரிமளத்தில் வந்து இன்றைக்கி இறைவார்த்தையை கேட்குறீங்க. இந்த இறைவார்த்தையை கேட்டுட்டு நீங்கள் வெளியில் போகும்போது உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த இறைவார்த்தையை கேட்டுட்டு உடனே நீங்கள் மத்தியானம் வெளியில் போகும்போது உடனே என்ன ஞாபகம் வரும்? சாப்பிடணும்னு ஞாபகம் வரும். சோறு கிடைக்குமா? சாப்பாடு முடித்தோடனே பஸ்ஸு வருமா? பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு போனோடனையும் பிள்ளைகளை பற்றி கவலை, மாட்டை பற்றி கவலை, ஆட்டை பற்றி கவலை, மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், வைக்க வைக்கணும், எல்லாம் செய்யணும். சரி, எல்லாம் ஓகே. இந்த ஆத்மா எங்கே போகணுங்கிறத நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நம்மளுடைய ஆத்மாவை குறித்து கவலை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களுடைய ஆத்மாவை குறித்தும் நம்ம என்ன செய்யணும்? கவலைப்படணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக்க, அந்த உலகத்தை குறித்து நீ இவ்வளோ கவலைப்படுறிய,
உன் ஆத்மாவை குறித்து நீ கவலைப்படுறியா? கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்ச்சியிலே ஒரு முழம் கூட்ட முடியும். இப்போ உலகத்தினுடைய கவலையில் நம்மளால் ஒன்றும் நிறைவை பார்க்க முடியாது. ஆனால் ஆத்மாவின் கவலை, அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளோட பைபிளில் இருக்கிற இறைவார்த்தையோடு பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் வார்த்தையில் பேசுகிறார். ஞாயிற்றுக்கிழமை அழுத்தமாக பேசுகிறார். எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் பூசைக்கு போகணும்? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் அங்கே வாசிக்கப்படுகிற இறைவார்த்தைகளை கேட்டு இந்த வாரம் பூரா உங்களுடைய இலக்கை நிர்ணயம் செய்யணும். அதுதான் இலக்கு நோக்கிய பயணம். போன வாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனீங்களா? என்ன கொஞ்சம் பேர் போன மாதிரி தெரியலையே. இல்லை, அரிமளத்துக்கு நான் வர்றதுனால மாதம் ஒருக்கா அரிமளம் வந்துட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் நான் பூசைக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை பூசைங்கிறது கட்டாயம். அரிமளத்துக்கு நீங்கள் கடவுள்கிட்ட வர்றது சிறப்பு, அது ஸ்பெஷல். அதனால் அந்த ஸ்பெஷலுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது தருவார். ஆனால் அடிப்படையாக நீ செய்ய வேண்டிய அந்த காரியம் ஞாயிறு திருப்பலி. அதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும். இப்போல்லாம் நிறைய பேர் யூடியூப்லேயே பார்த்துக்கிறாங்க. நம்ம பவர் ஆஃப் காட் ஆனந்த் பிரதர் அள்ளி அள்ளி போடுறாருன்னு உட்காந்துக்கிட்டு துள்ளி துள்ளி உட்கார்ந்த இடத்துலையே துள்ளி துள்ளி பார்க்கக்கூடாது. நீ துள்ளி மான்களை போல் எங்கே ஓடணும்? ஆண்டவரை நோக்கி போடணும். ஓடி ஆலயத்துக்கு செல்லணும். பாட்டெல்லாம் பாடுறீங்கல்ல, கலைமான் பாட்டு பாடுங்க பார்ப்போம். கலைமான்கள் நீரோடை தேடும் என் இதயம் இறைவனை நாடும். நாடுது. எப்படி நாடுது? யூடியூப்லேயே நாடிக்கிட்டு இருக்குது. நேராக நாடணும், போய் ஆண்டவரை நாடி செல்வது, அதான் தேடி போவது. பாருங்கள், அப்படி தேடி போகிற போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இலக்கு வைக்கிறார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூசை பார்த்தீங்க. என்ன இலக்கு உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிறீங்க? ஏதாவது இலக்கு இருக்குதா? பூசை பூசை முடிச்சோடி தோசை, பூசை பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் தோசையை பார்த்தோன்னையும் வேறு ஆசைகளுக்குள்ளே நம்ம போயிடுறோம். ஆண்டவர் மேலே இருக்கிற ஆசை மாறி போயிடுது. பிரைஸ் தி லார்ட். இலக்கு வைக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு இலக்கு. இப்போ இன்றைக்கி அரிமளத்துக்கு வந்துட்டு போகிறீங்க, இங்கேயும் ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். இப்போ இன்றைக்கி ஒரு இலக்கு ஆண்டவர் உங்கள் இதயத்தில் வைக்கிறார். இந்த இலக்கு நோக்கிய பயணம் அடுத்த அரிமளத்துக்கு வருகிற வரைக்கும் இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அந்த ஒரு காரியத்தை நீங்கள் உள்ளத்தில் வச்சு இந்த நாட்களில் நீங்கள் பயணிக்கணும். அப்படி பயணிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? யார் அவருக்காக பயணிக்கிறாங்கங்கிறத பார்க்குறார். அவர்களை உற்று நோக்குகிறார். அவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் உதவி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாட்டு பாடுறோம்ல, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நம்ம பார்க்கலாம் வானத்தை நோக்கி. ஆனால் ஆண்டவர் யாரை பார்ப்பார்? தன் திட்டங்களை யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் ஒரு கிராமத்தில் ஒரு பங்கில் இருந்தேன். அந்த பங்கில் ஒரு சின்ன ஒரு கோயில் ஒரு சப்ஸ்டேஷனில் இருந்துச்சு. அங்கே ஒரு சின்ன ஊர், அந்த ஊரெல்லாம் சொல்லப்படாது, அதனால தான் இப்படி மறைச்சி சொல்கிறோம். அந்த ஊரில் என்ன தொழில் செய்வாங்கன்னா திருட்டு தொழில் செய்வாங்களாம். அவங்க தொழிலே என்னவா? திருடுறது தான். எனக்கு தெரியாது, சொல்லப்பட்ட கேள்வி. அவங்க திருடுற போகும்போது அவங்க ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில், அவங்க சாமி கோயில், அங்கே ஒரு பூஜை வைப்பாங்களாம். பூஜை வச்சுட்டு அடுத்தது நேராக எங்கே வருவாங்களாம்? அது அந்தோனியார் கோயில் நான் நிற்கிறது. அங்கே அந்தோனியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் இந்த தொழிலுக்கே போகிறாங்களாமா. எனக்கு ஒன்றுமே புரியல. காணா போனதை கண்டுபிடிச்சி கொடுக்குறதும் இந்த அந்தோனியார், காணா போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் இந்த அந்தோனியாராக இருப்பாரா? நான் ஒரு நாள் சொல்ல கேள்விப்பட்டேன். ஒரு நாள் பார்த்தா பூசை வச்சுக்கிட்டே இருக்கிற திடுப்புன்னு பார்த்தா ஒரு 50-100 பேர் வந்துட்டாங்க. என்னடா ஒரே கூட்டம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் கோயிலுக்கு முன்னாடி முட்டி போட்டு எல்லாரும் மண்ணை அள்ளி தலையிலெல்லாம் அப்பிக்கிட்டு எல்லாம் கையை உயர்த்துறான். ஒருத்தன் இப்படிங்கிறான், அவங்கிறான், என்னென்னமோ செய்கிறாங்க. நான் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா டப்புன்னு பிரசங்கத்தை மாற்றிட்டேன். ஆண்டவருக்கு எதிராக நீ வேலை செஞ்சின்னா உன்னை ஆண்டவர் விட மாட்டாருன்னு நான் பேசுகிறேன். அவன் ஒருத்தனும் கேட்குற மாதிரி இல்லை. அவன் அந்தோனியார்கிட்ட நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், கொள்ளையடிக்கிற பொருள் இல்லை, உனக்கு நான் உண்டியல் காசு போடுறேன்
அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே ஒருத்தன் ஒரு வாலிப பையன் அவன் முட்டி போட்டு அப்படியே நிற்கிறான். அவன் என்ன பண்ணுறான், போகும்போது என்கிட்ட டாட்டா கட்டிட்டு போகிறான். நான் இங்கே வீடு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், எதை செய்தாலும் கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? ஏதாவது செய்வோம், கடவுளுக்கு இல்லை. கடவுளுக்கு உகந்ததை செய்து அவருடைய பிள்ளையாய் நிற்கிறது, அதுதானே விருப்பம் ஆண்டவருக்கு. என்ன சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம். இன்றைக்கி கடவுளுடைய பிள்ளைகள் முதல் வாசகம், இன்றைக்கி 2 வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகத்தில் இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் மீது நம்பிக்கை அப்படின்னும் போது நம்ம உடனே இயேசு ஆண்டவரை உத்து பார்த்துக்கிட்டு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்பிக்கை இல்லை. இயேசுங்கிறது ஒரு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பெயர், ஒரு அடையாளம். ஆனால் இயேசுங்கிறது என்ன அப்படின்னு எடுத்து வச்சு பார்த்தா பல விழுமியங்கள், கடவுளுடைய திட்டங்கள், தந்தையினுடைய எண்ணங்கள் அடங்கி இருக்கிற ஒரு பொக்கிஷந்தான் இயேசு. இப்போ இயேசுவை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இயேசு இடத்துல இருக்கிற என்ன ஒரு குணாதிசயம், குவாலிட்டி என்கிட்ட இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போது இயேசுவின் மீது இதை செய்தால் இயேசுவுக்கு பிடிக்கும், நான் இப்படி வாழ்ந்தால் இயேசுவுக்கு பிடிக்கும், நான் இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வழியை வகுத்து கொண்டு நீங்கள் அந்த வழியாக நடந்து போனீங்கன்னா அது இயேசுவின் வழி. பிரைஸ் தி லார்ட். சொல்கிறாங்க, இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவை அறிவிக்கிற நிறைய தலங்கள் வந்துருச்சு. ஒவ்வொரு தளத்துலையும் இயேசுவை பற்றி அவங்கவுங்க விதமாக அறிவிக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, நீ விசுவசித்தா போதும், நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பைபிள் வச்சுக்கோ, பைபிள் படி, நீ என்ன செய், ஜெபி, அப்புறம் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. நீ விசுவசிக்கிற இயேசுதான் ஆண்டவர்னு, அது போதுமா? இயேசுதான் ஆண்டவர்னு நான் விசுவசிக்கிறேன். ஆனால் அடுத்தவன் வீட்டு நிலத்தை நான் 5 அடி அங்கிட்டு தள்ளி போட்டுருவேன். அடுத்தவன் வீட்டில் இருக்கிற வயக்காடு வரப்ப 2 அடி தள்ளி போட்டுட்டு நான் சொல்லுவேன், இயேசுவே என் ஆண்டவர். இது ரைட்டா? ஒரு அன்பியங்கள் பங்குல எல்லாம் இருக்குல்ல, அன்பியத்தை வழி நடத்துகிற ஒரு 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 தாய், ஒரு பெரிய ஒரு அம்மா, பைபிள் என்ன வச்சுருக்காங்க, அன்பியத்தெல்லாம் போய் என்ன பேசுகிறாங்க, இயேசுவே ஆண்டவர் அப்படிங்கிறத அறிக்கை செய்கிறாங்க. அவங்க ஒரு பெங்களூருக்கு நான் போயிருந்தப்போ ஒரு மகளை பார்த்தேன். அந்த மகள் 2 குட்டி பிள்ளைங்களோட அந்த நின்றுக்கிட்டு இருந்தா. வந்து அழுதுச்சு அந்த பிள்ளை. என்னம்மா அழுவுறேன்னு கேட்டேன். நீங்கள் திருச்சின்னு சொன்னாங்க, திருச்சி தான் நான் வாக்கப்பட்ட ஊர், என் புருஷன் இன்னொருத்தையோடு போயிட்டார், எனக்கு தாய் தகப்பன் இல்லை, நான் அனாதை, என்னை கட்டிக்கிட்டு போய் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, என்னை எல்லோரும் கைவிட்டுட்டாங்க, நான் திருப்பி என் ஊருக்கே வந்து நான் இங்கே பொழப்பு நடத்திக்கிட்டு நான் 2 வீட்டு வேலை செஞ்சுட்டு நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். ஏம்மா உங்கள் வீட்டுக்காரரோட அம்மா அப்பா உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா? எங்கள் மாமியார் இருக்கிறாங்க, அவங்க தான் அன்பிய தலைவி. கையில் வச்சுருக்கிறது என்ன? பைபிளு. அன்பியங்கள் வீடு வீடாக போய் என்ன சொல்கிறாங்க? இயேசுவே ஆண்டவர், இயேசுவை அன்பு செய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு நிதர்சனமான ஒரு சூழல் வந்துச்சு. கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த மகள், யாருமே இல்லாத நிலையில் இருக்கிற அந்த மகள், அது தப்பு பண்ணியிருக்கலாம். நம்ம ரைட்டாக தப்பாக நாங்கள் பேச நேரம் இல்லை. ஆனால் ஒரு மகன் இந்த மகளை விட்டுட்டு, குழந்தை இல்லைன்னா கூட சரி நம்ம சொல்லியிருக்கலாம், 2 பிள்ளையை பெற்று போட்டிருக்காங்க. அப்போ 2 பிள்ளைகள் எல்லாம் சூட்டிக்காக இருக்கிறாங்க அந்த பசங்க. அப்போ 2 பிள்ளைகளை பெற்றுட்டு எப்படி இந்த மகன் வேறு ஒரு பெண்ணோட போக முடியும்? இதை கேட்க திராணி இல்லாத ஒரு நபர் எப்படி சொல்ல முடியும், நான் அன்பிய தலைவி, அன்பியத்தில் போய் இயேசு ஆண்டவர், இயேசுவை நீ அன்பு செய்யணும்னு எப்படி சொல்ல முடியும்? பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்களா? அறிக்கை செய்வதற்கும் வாழ்வுக்கும் முரணான ஒரு சூழலை பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் நம்ம சொல்கிறது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீட்டு கதையை கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது நீங்கள் போகும்போது உங்கள் வீட்டு கதையை யோசிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ என் வீட்டுக்குள்ளே இந்த அன்புக்கான அடையாளங்கள் இல்லை அப்படின்னா நீ ஆண்டவரை சார்ந்த பிள்ளை இல்லை, இயேசுவை சார்ந்த பிள்ளை இல்லை. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாக
நம்பிக்கைன்னா திருப்பி நான் சொல்கிறேன், இந்த ஆண்டவரை பார்த்துட்டு ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காட்டுறதுக்கு தைரியத்தோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்குள்ளே போய் எது நீதியோ அதை செய்யணும். எது ஆண்டவருடைய விழுமியம், வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எதை சரின்னு சொன்னார், அவர் எதை வாழ்வாக்குனார், தந்தையிடமிருந்து அவர் கொண்டுட்டு வந்த விஷயம் என்ன, இதை எடுத்து செயல்படுத்த தெரியாத ஒருவர் இயேசுவினுடைய நம்பிக்கையில் இருக்கிறார்னு சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லாதவங்களாம் சேர்ந்து ஒரே ஒரு முறை சொல்லிடுங்க, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, எல்லாம் ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர்னு வாயார் அறிக்கையிடணும். பாருங்களேன், பாருங்கள். இப்போ நம்ம நற்செய்திக்குள்ளே போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நற்செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம். அப்புறம் பாட்டுக்காரர் தூங்கிடுவார். அவருக்கும் அப்பப்போ வேலை கொடுக்கணும். அதனால் தூங்குறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, நான் சொன்னது உண்மைதானா இல்லையா? நான் நம்பும் தெய்வம் இயேசு அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. அப்போது இந்த பாடலை பாடிட்டு நற்செய்திக்குள்ளே பாருங்கள், லூக்கா நற்செய்தியில் ஆண்டவர் அந்த நம்பிக்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நமக்கு ஒரு உதவி செய்கிறார். ஏன்னா நம்பிக்கையை வெறும் நம்பிக்கையை மண்டைக்குள்ளே மட்டும் வச்சுருக்கக்கூடாது, அதை வாழ்க்கையோடு இணையணும். நீங்கள் சாப்பிட்றீங்கள, சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையா? என்ன எல்லோரும் பின்னாடி எல்லாம் அப்படியே முழிக்கிறீங்க, காலையில் ஒன்றுமே சாப்பிடாத மாதிரி. சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லை சூசை பிறகு இன்றைக்கி விரதமா அப்படியா? பரவாயில்லையே. சூசை பிறகு நல்ல விரதம், இன்றைக்கி நல்லா கொடுக்கலாம் விரதம். இப்போ சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே வயிற்றில் போய் அப்படியே கட்டியாக கிடக்குன்னா எப்படி இருக்கும்? நம்ம வண்டி ஓடுமா? வடிவேல் ஐயா வந்து என்னது தாரை உருட்டி உள்ளே போட்டுக்கிட்டு ஒரு படத்தில் கஷ்டப்படுவார்ல, அந்த மாதிரி ஆகிடும் இல்லையா? செரிக்கவே செரிக்காமல். அப்போ இந்த உணவு எப்படி இந்த உடலோடு இணைந்து அது என்ன செய்யுது, நம்ம உடலுக்கு சக்தி கொடுக்குதோ, அதே போல் நம்பிக்கை அப்படிங்கிற காரியமும் மண்டைக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய அடையாளங்களாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையின் அடையாளங்களாக அது மாறணும், அது நம்பிக்கையினுடைய செயல்பாடாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. பிரைஸ் தி லார்ட். பைபிளில் ஒருத்தரை பார்த்தார் இல்லையா, ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தை. அவர் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நான் உங்களை நம்புகிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்ததுனால ஆண்டவர் அவருக்கு அந்த பெரிய பேரை கொடுத்தாரா? விசுவாசத்தின் தந்தைங்கிற பெரிய பேர் அவருக்கு கொடுக்கப்பட்டதா? எதனால் கொடுக்கப்பட்டது? அவர் எதை வந்து அந்த வேல்யூன்னு மண்டைக்குள்ளே இருந்த அந்த ஒரு கான்செப்டை வாழ்க்கையில் செஞ்சு காட்டினார். என்னது அது? மகனை பலி கொடுக்கணும்னு சொன்னப்போ கூட்டிக்கிட்டு போயிட்டாரு மாடிக்கு, இது மலைக்கு மேலே. பிரைஸ் தி லார்ட். மகனை பலி கொடுன்னு கடவுள் சொன்னார். டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, கடவுள் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, இவன் என்ன தான் பண்ணுறான், ஒரே ஒரு புள்ள கேட்டு பார்ப்போமே. உடனே அவர் என்ன செய்தார், தூக்கிக்கிட்டு மலைக்கு போயிட்டார். அந்த பையன் கேட்குறான், அப்பா பலிக்கு தேவையான பொருள் இருக்குதப்பா, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, கயிறு இருக்குது, பலி பொருள் எங்கே? அதுக்கு என்ன சொன்னார் அப்பா? ஆண்டவர் அருள்வார். பிரைஸ் தி லார்ட். அந்த தகப்பனுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். நீ தாண்டா மகனே அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு வேதனை. அந்த வேதனையிலும் கூட ஒரு மனுஷனாய் நின்று அவர் ஆண்டவருக்கு முன்னாடி நம்பிக்கை இங்கே மட்டும் இல்லைங்க, மண்டையில் மட்டும் இல்லை, என் உடம்பே உங்கள் மேலே நம்பிக்கையோடு இருக்குது, எதையும் இழக்க தயார்னு சொன்னார். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பிடிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி கரங்கள் உயர்ந்திருக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நம்பிக்கையோடு வந்திருக்கிற என் நம்பிக்கையை தேவரே நான் ஆழ்ந்து பார்க்க, ஆண்டவரே நம்பிக்கை என் வெறும் எண்ணத்திலே மட்டுமல்ல, என் வாழ்வின் தலங்களாய் மாற உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒப்பு கொடுங்க, என் நம்பிக்கையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. என் நம்பிக்கை ஆளப்படும்படியாக இதோ ஆண்டவரே நம்பிக்கையை இதோ நிறைவாக்குகிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நான் வாழ கிருபை செய்யும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படியே அமர்ந்து கொள்வோம். பாருங்க, இப்போ முதல் வாசகத்தில் நம்ம சொன்னோம், ஒரு பெரிய வாசகம் அது, நிறைய விஷயம் அதில் இருக்குது. அதில் நம்ம தியானம் நீங்கள் வாசிக்கும் போது அதை கூர்ந்து கவனிங்க. அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தையை தான் நம்ம எடுத்து இன்றைக்கி இவ்வளோ நேரம் நம்ம சிந்தித்தோம்.
இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். இப்போ நம்ம கேட்டோம், நம்ம மலைகளை நோக்கி கண்களை உயர்த்தி பார்க்குறோம், கடவுளேன்னு கூப்பிடுறோம். அப்போ கடவுள் யாரை நோக்கி பார்ப்பார்? கடவுள் யாரை நோக்கி பார்க்கிறாருன்னா, தன் திட்டத்தின்படி செயல்படுகிற பிள்ளைகளை கடவுள் கண்ணோக்குகிறார். நம்பிக்கையின்படி செயல்படுகிற பிள்ளைகள். இப்போ நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். ஏன் ஆபிரகாம கடவுள் அப்படி பேசினார்? ஏன் ஈசாக்க பேசினார்? ஏன் மோசேவை கடவுள் நல்லா பேசினார் அப்படின்னு சொன்னால், அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருந்ததுனால. இப்போ அன்னை மரியாதை கடவுள் சூஸ் பண்ணார். நம்முடைய சூசேப்பர் ஐயாவை கடவுள் என்ன செய்தார்? சூஸ் பண்ணுறார். அப்போ சூஸ் பண்ணாருன்னா எதுக்கு இவங்களை அவர் சூஸ் பண்ணார்? இன்றைக்கி சூஸ் பண்ணுவாரா கடவுள்? இதை மாதிரி சூசேப்பர் மாதாவெல்லாம் செலக்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி ஆண்டவர் செலெக்ஷன் வச்சு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரா? இல்லையா? ஆண்டவர் மீட்பு திட்டத்தின்படி மீட்பு திட்டத்தை எடுத்து செல்றதுக்கு இன்றைக்கும் ஆட்களை செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பிரைஸ் எல்லாம். இப்போ தெரியாது நமக்கு. சூசேப்பர் வாழ்ந்தப்போ இவர் தான் கடவுளுடைய பிரதிநிதியாக, கடவுளுடைய நல்ல ஒரு கருவியாக நின்னாருன்னு அப்போ இருந்தவங்களுக்கு தெரியல. சூசேப்பருக்கு ஃப்ரெண்டுங்கள்லாம் இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கு தெரியுமா சூசேப்பர் தான் பெரிய ஆள்ப்பா, கடவுளே தெரிஞ்செடுத்துருக்கிறார்ப்பா அப்படி தெரியுமா? தெரியாது. அதே போல் இங்கே இருக்கிற ஆண்டவருடைய சிறப்பான கருவிகள் யாருன்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி அடுத்தவங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறத பற்றி நமக்கு கவலை இல்லை. நான் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேனா அப்படின்னு எனக்கு தெரியணும். பிரைஸ் எல்லாம். சூசேப்பர் ஐயா புனிதர் மரியாவை தெரிந்தெடுக்கிட்ட போது நீங்கள் பக்கத்தில் இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? நீங்கள் சூசேப்பருக்கு ஒரு சொந்தக்காரங்களாவோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாகவோ நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ மாதாம்மா தூயாவியால் தான் கருத்தரிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு தெரியல. 4 ஊடு தள்ளி உங்களுக்கு செய்தி வந்துருச்சு. யாரோ ஒருத்தர் உங்கள் காதில் சொல்லிட்டாங்க, அக்கா விஷயம் தெரியுமா, இந்த மரியா என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலக்கா, இப்படி கிடக்குற. நீங்கள் இப்போ சூசேப்பருக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லணும். என்ன சொல்லி அவருக்கு நீங்கள் நல்ல பிள்ளைப்பா, தெரியாமல் பண்ணியிருக்கும் போல் தெரியுது, என்ன நடந்ததுன்னு தெரியாது, நீ பரவாயில்ல அந்த பிள்ளையை ஏற்றுக்கப்பா அப்படி சொல்லுவீங்களா? இந்த பாரு இது வேண்டாம், விட்டுட்டு ஓடி போயிடும், உனக்கு நல்ல பிள்ளையா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன் அப்படி சொல்லியிருப்பீங்களா? ஏன் சாமி நடக்காததெல்லாம் நீ நடந்த மாதிரியே யோசிக்கிறேன். நம்மளும் நின்று இருந்தோம்னா அப்படி தான் சொல்லியிருப்போம். வேணாம்ப்பா, இது நம்ம கண்ணில் காதில் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லைப்பா, காதுக்கு வந்துட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும்ப்பா, பெரிய பெரிய ஞானமாக பேசியிருப்போம்ல. சூசேப்பருக்கு காதுக்கு போயிடுச்சு, சம்திங் ராங், நாட் ஓகே. ஆனால் அவர் யாரை நம்பினார்? கடவுளுடைய வெளிப்பாட்டை நம்பினார். அப்போது ஒரு நல்ல ஒரு மூதாதையராக இன்றைக்கி நம்ம அவரை வச்சிருக்கிறோம். சூசேப்பரை ஒரு மூதாதையருக்குரிய நிலையில் இன்றைக்கு காலகட்டத்தில் வச்சு நம்ம பார்க்கும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு தான் பார்த்தாரு. தன்னுடைய நம்பிக்கைக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் தொடர்பு இருக்குதான்னு பார்த்தாரு. அவர் எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு, அங்கே கடவுள் கொடுத்த திட்டம், ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. கடவுள் என்னோட பேசுகிறாரு, நான் உணர்றேன் அதை. அப்போ அவர் என்ன செய்தார்? அந்த காரியத்துக்கு தன்னை சரின்னு ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் எல்லாம். இப்போ பாருங்கள், நற்செய்திக்குள்ளே போய் பாருங்களேன். இந்த முதல் வாசகத்தினுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாட்டை கடவுளில் அந்த கடைசி வார்த்தை வருது பாருங்கள். கடவுளுக்கு அவங்க தான் ஏற்புடையவராக முடியும். நம்பிக்கையை வாழ்வாக்குறவங்க. சூசேப்பர் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவரை முன்னாடி வச்சுருக்குறோம். இப்போ நமக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு என்ன பிரச்சனை? சூசேப்பரை நீ கும்புறியா, சூசேப்பர் உனக்கு தெய்வமா, இதுதான் நம்ம ஆர்கியூமெண்ட்டு. தயவுசெய்து இந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். அதை ஆர்கியூ பண்ணுறவங்கெல்லாம் அவங்க அரைகுடமாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நிறைகுடமாக மாறுங்க. எனக்கு உடனே ஃபோனில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவாங்க, இப்படி ஒருவர் கேட்டார், நான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறேன்.
ஆகவே நான் ஒரு இளிச்சவாயை தேடினேன், நீ தான் கிடைத்தாய். நான் உடனே என்னுடைய பிரசங்கங்கள் எல்லாம் யூடியூப்பில் இருக்கிறது, அதை கேட்டு தெரிந்து கொள்ளவும். நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ணார். அதாவது ஒரு சில விஷயத்தை இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அவர் சொல்கிறாரு, குடும்ப வாழ்க்கை தான் சாமி பெஸ்ட்டு, சாமியார் வாழ்க்கையெல்லாம் ஒஸ்ட்டு, தனியாக கிடக்கிற உனக்கு என்ன ஒரு நிம்மதியே இல்லையே வாழ்க்கை அப்படின்னு ஆர்கியூமெண்ட்டு பட்டிமன்றம் நடக்குது. அவருக்கு எனக்கும் குடும்ப வாழ்க்கை தான் பெஸ்ட்டுன்னு அவர் சொல்கிறார். பொண்டாட்டியால் பிரச்சனை வந்தாலும் சாமி, அந்த பொண்டாட்டி இல்லைன்னா மனசு தவிக்குது பற்றியா, உனக்கு அது இல்லவே இல்லை. இப்போ இவர் அப்படி ஆர்கியூ பண்ணதுனால நான் என்ன நான் கேட்டுட்டு அப்படியாங்க இது வரைக்கும் தெரியாமல் போச்சே அப்படின்னு நான் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு போயிடலாமா பின்னாடியே? பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, போப்படா சாமி போப்படா. அப்படி தான் நானும் சொன்னேன். வேறு என்னத்தை சொல்கிறது, அதான் சொல்லணும்னு. பாருங்கள், நாங்கள் ஒன்றும் விரும்பாமல், இந்த வாழ்க்கை எங்களுக்கு விருப்பம், கடவுளுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம், இதைத்தான் கொடுத்துருக்குறோம். அதனால் நாங்கள் அதை இந்த வாழ்க்கையை அன்பு செய்கிறோம். பாருங்கள், அப்போ அவர் சொன்ன கருத்து பார்ஷியலி ரைட்டு, பார்ஷியலி ராங். உனக்கு எப்படி அந்த வாழ்க்கையினுடைய நிறைவை நீ பார்க்குறியோ, அதே போல் இந்த வாழ்க்கையினுடைய நிறைவை நான் பார்க்குறேன். இங்கேயும் ஆண்டவர் நிறைவு வச்சிருக்கிறார். எப்படி வீட்டுக்குள்ளே கஷ்டம் இருக்குது, சண்டை இருக்குதோ, அதே போல் இங்கேயும் வாழ்க்கையில் சில சங்கடங்கள் இருக்குது. அப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்மளுடைய ஆர்கியூமெண்ட், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குறைபாட்டினால வந்து ஒரு காரியத்தை பற்றி ரைஸ் பண்ணுறாங்க, ஆர்கியூமெண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதுதான் சரின்னு நாங்கிட்ட விழுந்துடக்கூடாது, உடனே குழம்பிக் கொள்ளக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கையை, நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கையை வாயை திறந்து பேசணும். அதுக்கு நீ பேசுகிறதுக்கு உனக்கு ஆற்றலும் ஞானமும் ஆண்டவர் தருவார்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை அந்த நபரிடத்தில் பேச முடியலன்னா நீ ஆண்டவர்கிட்ட கை வைத்து கேட்கணும், எனக்கு ஞானத்தை அதிகப்படுத்துங்க ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, இந்த நம்பிக்கையை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறாரு. நம்பிக்கையினுடைய இன்னொரு பரிணாமத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 47 ஒரு இறைவசனம். இயேசு சொல்கிறார், உங்களுக்கு ஐயோ கேடு, நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி மூதாதையர்களுடைய ஒரு செயல்பாட்டை ஆண்டவர் காட்டுறாரு. அதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்றதையும் காட்டுறார். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வாறே இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, அவர்களிடம் இறைவாக்கினர்களையும் திருத்தூதரையும் அனுப்புவேன், அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கு துயரத்துக்கு நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்துக்காக இந்த தலைமுறையிடம் கணக்கு கேட்கப்படும். இப்போ பாருங்க, எல்லாருமே மூதாதையர்கள் தான், அதில் இறைவாக்கினர்களும் அடங்குறாங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, 2 விதமாக நம்ம ஒரு கூட்டத்தை பிரிக்கிறோம். ஒரு பக்கம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மூதாதையர் கூட்டம், இன்னொரு கூட்டம் கடவுளை சாக்கா வச்சுக்கிட்டு தங்களுடைய சுயத்துக்காக வாழ்ந்த ஒரு கூட்டம். பிரைஸ் தி லார்ட். சொல்கிறது புரியுதா? இப்போ நம்ம எந்த கூட்டம்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி நாம் பின்னாடி திரும்பி நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் மூதாதையர்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் செத்த பிற்பாடு, நம்மெல்லாம் இறந்து போன பிற்பாடு, நமக்கு பின்னாடி வர 2-3 தலைமுறைக்கு அப்புறம் வரவங்க திரும்பி யாரை பார்ப்பாங்க? மூதாதையர்னு யாரை சொல்லுவாங்க? நம்மளை சொல்ல போகிறாங்க. அப்போது நாம் இப்போ என்ன செஞ்சு வச்சுட்டு போனோமோ அதை தான் பேசுவாங்க, அப்படி தானே? அப்போ நாம் இப்போது எதையாவது செய்கிறோமான்னு யோசிக்கணும் முதல்ல. அந்த மூதாதையர்கள் ஒன்று கடவுளுக்கு ஊழியம் செஞ்சாங்க, இல்லாட்டினா கடவுள் அல்லாதவைகளுக்கு ஊழியம் செஞ்சாங்க, எதிராக நின்னாங்க. நல்லது பண்ண கூட்டம், கெட்டது பண்ண கூட்டம். இப்போ நாம் எந்த கூட்டத்தில் நிற்கிறோங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நாளைக்கு உங்கள் தலைமுறை, உங்களுடைய பேரன் பேத்தி, அவங்க பிள்ளைகள் வரும்போது, எங்கள் தாத்தா என் பாட்டி இப்படி ஒருத்தவங்க இருந்தா, ஐயோ அவங்க பண்ணின நாசத்தினால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை என்னுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் என்னைய உயர்த்தி வச்சிருக்குன்னு சொல்ல போகிறாங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணுமா? இல்லை அப்படியே உட்காந்துருந்தா போதுமா? ஆண்டவரே என் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி, என்னையை மட்டும் காப்பாற்றியிருப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுறது சரியா?
நம்ம என்ன செய்யணும்? தலைமுறை தாண்டி யோசிக்கணும், ஜெபிக்கணும். பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு அதுக்கு தான் நம்மளோட பேசுகிறார் பாருங்க. தொடக்க நூல் 28:13 சொல்லுகிறது, ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பாருங்க அவர் எப்படி சொல்றார் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்கள் மூதாதையர்கள், இவர்களுடைய தெய்வம் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தந்தருள்வேன். எதை சொல்லி சொல்றாரு பார்த்தீங்களா? மூதாதையர். இவங்கெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுமேனு ஆண்டவரோடு நின்றவர்கள். அடுத்தது பாருங்க, தொடக்க 31:3 சொல்லுது, ஆண்டவர் யாக்கோபை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் யார்கிட்ட போக சொல்றாரு? உன் மூதாதையர்கள் என்னை முன்னாடி வச்சு நடந்த அவங்க கிட்ட போ, நான் உன்னோட இருக்க போகிறேன். இப்போ கடவுள் சொல்லுவாரா உங்ககிட்ட யாரையாவது அனுப்பி நீ போய் அவனோட இரு, அவளோட இரு, நான் அங்கே உன்னோடு இருப்பேன் அப்படின்னு கடவுள் நம்மளை பார்த்து சொல்லுவாரா? பிரைஸ் தி லார்ட். பவுலடியார் சவுலாக இருந்தபோது குதிரையில் போயிட்டு இருந்தாரா? எந்த ஊருக்கு போயிட்டு இருக்க போது ஆண்டவர் இயேசு அவரை பார்த்தாரு? அரிமளத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கப்பையா? தமஸ்கு நோக்கி போய் கொண்டிருந்த போது இயேசு அவரை ஆட்கொண்டார். அது வரைக்கும் அவர் சவுலு, அதுக்கப்புறம் அவர் பவுலு. அவர் சவுலாகி பவுலாகிறதுக்கு நடுவில் எங்கே அனுப்புனார்? யார்கிட்ட அனுப்புனார்? ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டாங்க. மற்றவங்களாம் யோசிக்க யார்கிட்ட அனுப்பியிருப்பார்? போய் திண்டுக்கல் பிரியாணி வாங்கி சாப்பிட சொல்லியிருப்பாரோ? அவர் அதை போய் சாப்பிடு இதை போய் சாப்பிடு சொல்லலை. யார்கிட்ட அனுப்புனார்? அனனியா என்கிற ஒரு இறைவாக்கின் இடத்துல அனுப்புனார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர் என்னுடைய ஊழியன், நீ அங்கே போனாரு. அவர் ஒரு நல்ல மூதாதையர், உன்னை வழி நடத்துவார்னு சொல்லி அனுப்புனார். இன்னைக்கு உங்ககிட்ட அதே போல கடவுள் ஆட்களை அனுப்புகிறாரா? பிரைஸ் தி லார்ட். யாராவது ஆண்டவர் என்னை அனுப்புனார் உங்ககிட்டன்னு சொல்லி வந்திருக்காங்களா? என்ன யாரும் தலையை கூட ஆட்டமாக உட்கார்ந்துருக்கிறீங்க? அவர் அனுப்பலைன்னா நீங்கள் இன்னும் உங்கள் வேலையை ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் நன்மைகள் செய்ய, கடவுளுடைய திட்டத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இணைச்சட்டம் 4:31, உங்கள் கடவுளாகி ஆண்டவர் இரக்கமிகு இறைவன், அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார். உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அப்போ உடன்படிக்கையை மறக்காத தேவன், அவர் நல்ல விதமாகவே செயல்படுவார். அப்போ நீ எப்படி இருக்கணும்? கடவுளுடைய உள்ளத்தை நீ கொண்டு இருக்கணும், இரக்கம் மிகுந்த பிள்ளையாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி சூசையப்பர் நம்முடைய புனிதரையும் அன்னை மரியாளையும் எடுத்து வச்சு நம்ம பார்க்கும்போது, இவங்க ரெண்டு பேரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உழைச்சாங்களான்னா இல்லை. அவங்க குடும்பத்தை குறித்த ஒரு குறுகிய கவலையை கூட அவங்க போகல. அவங்க கவலை எப்படி இருந்ததுன்னா உலகம் முழுமைக்குமான கவலையாக இருந்தது. இந்த உலகத்தையே கடவுள் காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். அவங்க ஜெபிச்சாங்க. இந்த மூதாதையர்களை அதனால தான் இன்றைக்கி முன்னாடி வைத்திருக்கிறோம். பவுலடியார் அதை சொல்கிறாரு, உன்னை விசுவாசத்தில் வழி நடத்திய, வாழ உதவி செய்த உன்னுடைய மூதாதையர்களை உன் கண் முன் வைத்து பயணிக்கணும். நீ தாய் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை அதனால தான் புனிதர்களை நம்ம கண்முன் வைத்திருக்கிறது. புனிதர்களுடைய லிஸ்ட் நம்ம எதுக்கு வச்சுருக்கிறோம்? ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. கும்பிட்றோமா, இவர்களை வணங்குகிறோமா இல்லையா என்று நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அவர்கள் நமக்கு முன்னோடிகள். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எந்த நம்பிக்கையை வாழ்வாக்குனாங்க, இதை நீங்களும் நானும் உணர்ந்து செயல்படத்தான் ஆண்டவர் இன்னைக்கு சூசையப்பர் ஐயாவை நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புனித சூசையப்பரையுடைய அந்த மூதாதையர் என்கிற நிலையில் அவரை வைத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு பெருமை. இவர் பின்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற போது நமக்கு பெருமை. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆண்டவர் அறிவற்ற மூதாதையர்களையும் பைபிளில் காட்டுறார். அவங்க அறிவற்றவர்களாக மூதாதையர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் நான் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறேன்.
நீ எந்த கேட்டகரிக்குள்ளே நிற்கிறீங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். பைபிள் சொல்லுது எசேக்கியேல் 20:27 இஸ்ரேல் வீட்டாருக்கு எடுத்து சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, எனக்கு மீண்டும் மீண்டும் துரோகம் செய்து உங்கள் மூதாதையர் என்னை இழிவுபடுத்தியுள்ளனர். இப்போ நாம் ஆண்டவருக்கு மீண்டும் மீண்டும் துரோகம் செஞ்சு நீ கடவுளை இழிவுபடுத்தினா அந்த சாபம் வேதனை எங்கே போகுது? உன் தலைமுறை தாண்டி போகுது. அதை தான் தலைமுறை சாபம்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம செய்கிற பாவத்துக்கு கடவுள் நம்மளை தண்டித்து முடிக்க முடியாது, தண்டனையை கொடுத்து முடிக்க முடியாது. அவ்வளோ தண்டனை. இதிலலாம் கோர்ட்டில் தண்டனை கொடுக்குறாங்களா, 3 ஆயுள் தண்டனை அப்படிங்கிறாங்களா. 3 ஆயுள் தண்டனைனா என்ன? எத்தனை வருஷம்? ஒரு ஆயுள் தண்டனைக்கு எத்தனை வருஷம்? எவ்வளோ? ஒரு கணிப்பு இருக்குது, போய் தேடி பாருங்கள். 15 வருஷம், 30 வருஷம் அப்படி இருக்குது. அப்போது 3 ஆயுள் தண்டனைன்னா 30 30 30 அப்படி கூட்டிக்கணும். பார்த்தீங்களா? நம்ம ஆயுள் தண்டனைன்னா சாவர வரைக்கும் அப்படின்றது கணக்கு இல்லை, அவங்க கணக்கு வச்சுருக்குறாங்க. அப்போ பாருங்கள், கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்கும்போது நம்ம தண்டனையை அவரால் நிவர்த்தி பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்குறோம். அப்போ அந்த தண்டனை எங்கிட்டு போகுது? நம்ம தாண்டி தலைமுறைக்கு போகுது, அடுத்த நம்ம பிள்ளைகளுக்கு போகுது, பிள்ளைகளுக்கு போகுது. நம்ம பெத்த பாவத்துக்கு அவங்களும் அதை சுமக்க வேண்டிய கட்டாயம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இப்போ உங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவம் நம்ம மேலே வந்து நிற்கிதுன்னா நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க முடியுமா? தப்பிக்கவே முடியாதுன்னா அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. தப்பிக்க முடியும். எப்படி தப்பிக்க முடியும்? நீ ஆண்டவரை நோக்கி கை உயர்த்திருந்தீன்னா அந்த பழிபாவம் உன் மீது வராது. ஏன்னா உன் வீடு இயேசு ஆண்டவருடைய இரத்தத்திலே தடவப்பட்டிருக்கிற வீடு. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் எகிப்தில் இருக்கும் போது சொன்னார், இதோ நீ ஆட்டை அடித்து அந்த பலியினுடைய ஆட்டு இரத்தத்தை உன்னுடைய வீட்டு வாசப்படியில் தடவி வச்சா அந்த வீட்டுக்குள்ளே என்னுடைய வானதூதர் வராமல் அந்த தடவாத வீடுகளுக்குள்ளே போவாருன்னு சொன்னாரா இல்லைங்களா? இப்போது நம்முடைய வீடுகளுக்குள்ளே இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தம் தடவப்பட்டிருக்கணும். இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தம் தோய்க்கப்பட்ட வீடு எப்படி கண்டுபிடிக்கிறது? எவருடைய கரங்கள் ஆண்டவருக்காக உயர்ந்து கிடக்கிறதோ, எவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தக்கூடியதாக இருக்கிறதோ அவர்களுடைய வீடுகள் இயேசுவின் இரத்தத்தினாலே கட்டப்பட்ட வீடுகள். ஹல்லேலூயா. இயேசுக்காக ஓடுகிற பிள்ளைகளுடைய வீடுகள் இயேசுவின் இரத்தத்தினாலே கட்டப்பட்ட வீடுகள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேர் ஒரு சில பேர் ஊழியம் செய்வாங்க. ஊழிய பாதையில் போகிற போது பிஸ்னஸ் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு சான்ஸை போடுவார், 2 சான்ஸை போடுவார். நீ ஒன்றும் ஊழியக்காரனா நிற்கிறேன், நாங்கள் ஊழியம் செய்கிறோம் இல்லைங்களா, இந்த ஊழிய பாதை பேசுகிறது, பாடுறது, இந்த மாதிரி கடவுளுக்காக நான் ஊழியம் செய்கிறேன்னு போகிறவங்க வீடுகள் அடிக்கப்படும். எப்படி அடிக்கப்படும்? அவங்க ஊழியத்தை போய் பிஸ்னஸாக மாற்றும் போது. கடவுள் காசு கொடுப்பாரு, பொழப்புக்கு சாப்பிடணுமே. ஆனால் சில பேர் அதை வியாபாரமாக மாற்றுவாங்க. போக போக கையில் காசு, ஆசைகள் பெருக இந்த தளம் எப்படி மாறும்? வியாபாரமாக மாறும். அப்படி வியாபாரமாக மாற்றுகிறவர்களுடைய வீடுகள் என்ன செய்யப்படும்? அடிக்கப்படும். சில பேர் அதான் சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் சாமி, நான் பைபிள் எடுத்து எல்லா இடத்துலையும் போய் நான் ஆண்டவருடைய, ஆனால் எனக்கு அப்படி ஒரு வேதனை வந்துருச்சு. ஏன்? ஆண்டவர் விரும்பும் விதமான காரியத்தை நீ செய்யலை. அது உள்ள ஏதோ ஒரு வஞ்சகம் இருந்தது, அது உள்ள ஏதோ ஒரு கசப்பு இருந்தது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று நீ அந்த இடத்துல செய்துட்டு இருந்த, அதனால் உன் வீடு அடிக்கப்பட்டது. அதனால தான் சொல்கிறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக நிற்கணும். கடவுளோட நிற்கும் போது மட்டும் உன் அறிவை அங்கே திணிக்கக்கூடாது, அந்த அறிவை எடுத்து தான் நம்மக்கிட்ட வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். மூதாதையர் அப்படின்னா வெறும் வயசானி போய் நம்ம சாவறதுக்கு பேர் மூதாதையர் இல்லை. ஆண்டவருக்காக வாழ்ந்து, ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து, ஆண்டவருக்காக மரிக்கிறவர்கள் தான் மூதாதையருடைய லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு எதிராய் நின்ற மூதாதையர்கள் உண்டு, அறிவற்ற மூதாதையர். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மீண்டும் மீண்டும் அவர்கள் துரோகம் செய்து என்னை இழிவுபடுத்தினார்கள்.
நாம் அப்படிப்பட்ட மூதாதையருடைய லிஸ்ட்டுக்குள்ளே நிற்கிறோம் அப்படின்னா நம்ம வெளியில் வந்துடணும் பிள்ளைகளை. குறிப்பாக பெரியவர்கள், வயதாகி போனவர்கள், நீங்கள் செய்கிற காரியத்தை சோதித்து அறிந்து பாருங்கள். வயிற்றில் பசி இருக்கலாம், உடலில் துன்பம் இருக்கலாம், ஆனால் மனசு ஆண்டவருக்குரியது, அது தூய்மையாக இருக்கணும். பாருங்கள், ஆண்டவர் எரேமியா 9 சொல்கிறாரு 14, மாறாக தங்கள் பிடிவாதத்தின்படி நடந்தார்கள். சரிங்களா? தங்கள் மூதாதையர் கற்றுக் கொடுத்தபடி பாகாலை பின்பற்றினார்கள். இப்போ பாகால்னா அந்நிய தெய்வம்னா நம்ம சொல்கிறது பணம், அதிகாரம், படிப்பு. பிள்ளைகளை கோயிலுக்கு அனுப்பாமல் நீ டியூஷனுக்கு போன்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க. நீ ஸ்கூலுக்கு போ, அதில் நீ கோயிலுக்கெல்லாம் போக வேணாம், நீ போய் படிச்சு நாளைக்கு எக்ஸாம், உனக்கு போய் படி. நீ ஆண்டவர்கிட்ட அனுப்பு. முதல்ல இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்து புத்தகத்தை எடுன்னு சொல்லணும். ஆண்டவருக்கு உகந்ததை நீ கொடுத்துட்டு வான்னு சொல்லணும். உன் பிள்ளை இதோ 60 மார்க் எடுக்கிற இடத்துல 70 மார்க் எடுக்கும். நீ அதை விட்டுட்டு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணினா நீ நினச்சிக்கிட்டு இருப்ப நீ கோயிலுக்கு போனோன்னே உன் பிள்ளை உட்காந்து படிக்கும்னு. அது வாட்ஸ்அப்பில் சேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் சேட்டு பண்ணி சேட்டையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 60 மார்க் வாங்குற பிள்ளை ஜஸ்ட்டு பாஸ் வாங்கி பாஸ் ஆகி தத்தக்கா புத்தக்கான்னு வந்து வெளியில் உளுந்து கிடக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஷாக் ஆகுங்க. ஐயோ, எதிர்பார்த்தது வரலையே. ஏன் யோசிச்சு பாரு. நீ கடவுளுக்கு உகந்ததை உன் பிள்ளை கொடுக்கும்படியான தாய் தந்தையா நின்னியா? யோசிச்சு பாருங்க. மூதாதையர், நம்ம மூதாதையருடைய செயல்பாடுகளை சோதித்து அறிஞ்சு பார்க்குறோம். இன்றைக்கி பெரியவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வீட்டில் உட்காந்துக்கிட்டு கோயிலுக்கு வந்தால் தூங்குறது, கோயிலுக்கு வந்தால் கண்ணை மூடி தியானம் பண்ணுற மாதிரியே தூங்குறது. பிரைஸ் தி லார்ட். நீ கோயிலுக்கு வராமலே இருந்து தூங்கலாம் வீட்டில். வயசானவங்களாம் என்ன செய்கிற, எனக்கு ஒன்றும் விளங்காது சாமி. உனக்கு ஒன்றுமே விளங்காது. செத்த பிற்பாடு ஆத்மாவுக்கும் விளங்காது, எங்கே போகிறதுனே விளங்காது. அதனால் வீட்டை சுற்றி வரும். பிரைஸ் தி லார்ட். வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களை பாசமாக பார்த்துப்பாங்க, அம்மா அப்பான்னு பார்த்துப்பாங்க. நீங்கள் உங்கள் ஆத்மா உங்கள் உடம்பை விட்டு வெளியில் போய் 3 நாள் கழித்து நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் மகனை எழுப்புறீங்க. மகனே அம்மா வந்திருக்கேன்டா. அவன் அரண்டு புரண்டு எழுந்திருப்பான். என்னங்க பேய் வந்திருக்குப்பா, அம்மானு சொல்ல மாட்டான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அன்பாக ஆசையாக கொஞ்சி குளவாடன உங்கள் கணவர், உங்கள் மனைவி செத்து போய் மறுநாள் வந்து நான் தாம்மா வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க? சாமியாரை கூப்பிட்டு, என்னன்னு தெரில சாமி, சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் துரத்தி விட்டுருங்க சாமி. அன்பு செய்த உள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நீ செத்த பிற்பாடு பேயின்னு சொல்லும், துரத்தும். உன்னை அந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்பவர் யார்? உன் ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் பாட்டு பாடுறோம். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். எப்போ நேசிப்பார்? இந்த உடம்பு இருக்கும்போது தான் நேசிப்பார். அங்கி போட்டால் நேசிப்பார். நானே லுங்கி கட்டிட்டு வந்தால் நீங்கள் நேசிக்க மாட்டீங்க. பாருங்க, ஆண்டவர் நீ அங்கி போட்டால் நேசிப்பார், லுங்கி போட்டால் நேசிப்பார், இந்த உடம்பே இல்லாட்டினாலும் நேசிப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவருடைய அன்பு எல்லையற்றதுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரார், நான் உன்னைய அன்பு செய்யணும், இறுதி வரை அன்பு செய்யணும்னா நீ என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் என்னுடைய அந்த காரியங்களை நீ உற்றுப்பார். எதுக்கு நான் உன்னைய படைத்தேன்? உன்னைய நான் இச்சைக்கு படைச்சேனா? இந்த உலக காரியத்தில் நீ எல்லாம் மகிழ்ச்சியாக கிடக்கணுன்றதுக்காக நான் உன்னைய படைச்சேனா? அதை பயன்படுத்து. அதை பயன்படுத்தி நீ என்ன செய்? உன் ஆத்மாவை காப்பாற்றிக்கோ, உன்னையும் காப்பாற்று, உன்னுடைய அயலாரையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லித்தானே நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆண்டவர் அதுக்குத்தான் நம்மளை ஞானமுள்ள பிள்ளைகளாக, ஞானமுள்ள அடையாளங்களாக ஆண்டவர் உருமாற்றி கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 6:18 சொல்லுது, மாறா தன்மையுடைய இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யா இருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளராத ஊக்கம் கொண்டு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அடியார் நம்முடைய சூசேப்பருடைய இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர் தளராத ஊக்கம் கொண்டிருந்தார். எதுக்காக? கண்ணில் தெரிகிறதுக்காக இல்லை,
கண்ணில் தெரியாத அந்த கடவுளுடைய வழியை அவர் பற்றி கொள்வதற்கு தளராத ஊக்கம் கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் இந்த தியானத்தை, இந்த ஒரு நாள் செய்தியை கேட்டுட்டு வீட்டுக்கு போகிற போது பஸ்ஸில் நீங்கள் உட்கார்ந்து யோசிக்கணும், நீங்கள் எதை குறித்து தளராத ஊக்கம் கொண்டு இருக்கிறீங்க? காசு சம்பாதிக்கிறது இல்லையா? அதெல்லாம் இருக்கணும், உலகத்தில் தேவை இல்லைன்னு நான் சொல்லலை. அதை தாண்டி நான் கேட்குறது, ஆண்டவருடைய வழிகள் எதை நீங்கள் இறுக பற்றி கொண்டு இருக்கிறீங்க? என்னுடைய வீடு இரவு ஜெபத்தில் நிலைத்திருக்குமா? ஆண்டவருக்காக என் குடும்பம் எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை ஓடி போய் ஆண்டவர் முன்னாடி நிற்போம், அதில் தளராத ஊக்கம் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நான் இந்த நன்மையை செய்வேன் ஊக்கம் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு நிறைய காரியத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரு. அதைத்தான் யூதா திருமுகம் 1:20 ஆண்டவர் சொல்கிறாரு, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு. என்னத்தை? தூய்மை மிகு விசுவாசம்னா என்ன? இயேசு தன்னை தூயவர் என்று எங்கே வெளிப்படுத்தினார்? இயேசு தன்னை தூயவர் என்று எங்கே வெளிப்படுத்தினார்? கல்வாரி மலையில். பைபிளில் சொல்லி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை, எல்லாமே இரத்தத்தினாலே தூய்மையாக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு தன்னை தூயவர் என்றும் இந்த பூமியை அவர் தூய்மைப்படுத்தினார் என்று எங்கே நம்ம பார்க்குறோம்? கல்வாரி மலையில் இரத்தம் சிந்தி அவர் தூய்மைப்படுத்தினார். அதுதான் வேதம் சொல்கிறது. தூய்மை மிகு விசுவாசம் உன்னுடைய விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் ரத்தம் சிந்தணும். இப்போ ரத்தம் சிந்துறதுனா என்ன? நன்மை தரத்துக்காக நம்மை இழந்து போகிறது. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், ஃபாதர் கூப்பிட்டாங்க, இல்லை ஃபாதர் எனக்கு வேலை இருக்குது, நான் போய் சொல்லிவிட்டு வீட்டில் படுத்துருக்கலாம், அப்படி தானே? இப்போ நீங்கள் கூட இன்றைக்கி போய் சொல்லிவிட்டு வீட்டில் எனக்கு ஒன்றும் போர் அடிக்குதுப்பா, டிவியை போட்டுப்பா உட்காந்துருக்கலாம். நீங்கள் அவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்றைக்கி நீங்கள் இங்கே உட்காந்து இந்த கடவுளுக்கு இந்த இடத்துல மாட்சி அளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரத்தம் சிந்துறீங்க. நான் ரத்தம் சிந்துறேன். இந்த பங்குசாமியார் என்ன செய்திருக்கலாம்? இதெல்லாம் தேவையில்லைப்பா, இதெல்லாம் யார் கேட்டா? சூசைப்பரை தூங்குகிற சூசைப்பராக இருந்தால் என்ன, முழிச்சிருக்கிற சூசைப்பராக இருந்தால் நமக்கு என்ன? நமக்கு தேவை காலையில் ஒரு பூசை, 10 பேர் வருவாங்க, பூசையை வச்சுக்கிட்டு நாம் போய் சாப்பிட்டு ரெட்டனை கால் போட்டு படுத்துருக்கலாம்னு நினச்சிருந்தா இந்த வழிபாடு இல்லை, இந்த நவநாள் இல்லை, இந்த பக்தி முயற்சி இல்லை. அப்போ அவர் பக்கம் ரத்தம் சிந்துறாரு, நான் என் பக்கம் ரத்தம் சிந்துறேன், இங்கே வந்திருக்கிற நீங்கள் உங்கள் பக்கம் ரத்தம் சிந்துறீங்க. அப்போது நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கிற ஒவ்வொரு கணமும் தூய்மை மிகு விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? ரத்தம் சிந்துகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நற்கருணையை நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த நற்கருணையை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு என்ன அடையாளம் தோணணுன்னாக்க கல்வாரி மலை. இதைத்தான் நம்ம மாண்பியர் கீதம் பாடின உடனேயும் சாமியார் பாடுறாங்க இல்லையா, மன்றாடுவோமாக சொல்கிறாங்களா இல்லையா, ஜெபிப்போமாக. அதில் முதல் வரி என்ன தெரியுமா? இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில், இந்த நற்கருணை அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். பிரைஸ் தி லார்ட். கடவுள் என்னத்தை வச்சுட்டு போயிருக்காரு இதில்? ஆமாம், அவரோடு சேர்ந்து யார் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவர்கள்தான் ஆண்டவருக்கு உகந்த மூதாதையர்கள். அவங்க பேரை தான் ஆண்டவர் சொல்ல போகிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் அவருக்காக தன்னை இழந்தவர்கள். இன்னொரு பக்கம் மூதாதையர்கள் இருந்தாங்க, அவரை இழிவுபடுத்தினவங்க, அவங்க பேர் ஆண்டவர் சொல்லவே மாட்டார். இப்போ நம்ம பேர் ஆண்டவர் சொல்லணும்னா இந்த நற்கருணையை நம்ம பூசையில் கையில் வாங்கி உள்ளே உட்கொள்கிறோமே, இந்த கல்வாரி பலி உனக்குள்ளே பெலன் அளிக்கிற பலி. எதற்கு பெலன்? எதற்கு பெலன்? என் மருமவ வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவள் என்ன பாடுபடுத்துகிற, அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டி என் மவனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இல்லையாப்பா? நற்கருணை ஆண்டவரை சக்தி கொடு. உன் குடும்பத்தை குலைக்கிற உன் மகனுடைய வாழ்க்கையை, மருமகளுடைய வாழ்க்கையை சிதைக்கிறதுக்கு இந்த நற்கருணை ஆண்டவர் சக்தி தருவாரா? ஒரு அம்மா வந்து அழுவுது, சாமி நான் பூசையெல்லாம் அழுதி வைக்கிறேன் சாமி. சின்னம்மா பிரச்சனை, அழுகுறாங்களே. இப்போ சோகமாக கேட்குறேன், என்னம்மா? இல்லை சாமி, எனக்கு 2 பிள்ளைங்க சாமி, ஒரு பிள்ளைக்கு 10 ஏக்கர் வாங்கி இந்த பக்கம் வச்சுருக்கிறேன் சாமி, இன்னொரு பிள்ளைக்கு 10 ஏக்கர் பார்த்துக்கிட்டு இருந்தேன், பக்கத்து இடத்துக்காரனுக்கு நல்ல வயிற்று வலி சாமி, வீட்டில் ஏதோ பிரச்சனை, கேன்சர் வியாதி போல இருக்குது, விற்க பார்க்குறான் சாமி, என்னக்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறான் சாமி. அவன் சாவறதுக்கு முன்னாடி அதை என்கிட்ட கொடுத்துருந்தேன் சாமி. அடுத்த வீட்டுக்காரன் 10 ஏக்கரை ஓன் தலையில் எழுதி வைக்கிறதுக்கு நற்கருணை ஆண்டவர் நச்சுன்னு வேலை செய்யணும். நடுமண்டையில் நச்சுன்னு போடுவார். பிரைஸ் எல்லாம்
இன்னைக்கு மக்களுக்கு என்னத்துக்கு ஜெபிக்கிறோன்னே தெரியாமல் போச்சு பாருங்களேன். அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளே, நீ ஞானத்தோடு கடவுளுக்கு முன்னாடி நின்னா மட்டும்தான் கடவுளுடைய திட்டங்களை அறிய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஞானத்தோடு வாழ்கின்ற பிள்ளைகளின் மீது அன்பு செலுத்துவதை விட வேறு யார் மீதும் அவர் அதிகம் அன்பு செலுத்துவதில்லை. அப்போ நீங்களும் நானும், மூதாதையர்கள் ஞானத்தோடு வாழ்ந்தாங்க. நம்முடைய சூசேப்பர் ஞானத்தோடு வாழ்ந்த மூதாதையர், புனிதர்கள் ஞானத்தோடு வாழ்ந்தவங்க. அதனால தான் திருச்சபை புனிதர்கள் என்கிற லிஸ்ட்டை நமக்கு முன்னாடி வைக்கிச்சிருக்கு. இதையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற உன்னுடைய ஞானம் அறிவற்ற ஞானம். அப்படி கேட்டுக்கொண்டு வருகிறவனுடைய ஞானம் அவமானத்திற்குரிய ஞானம். இந்த ஞானத்தோடு வருகிறவனோட உனக்கு கூட்டு கிடையாது. நீ அவனோடு சேர்ந்து நீ பேசிக்கொண்டு கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்காத. அதையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு திருச்சபை கடவுளுடைய பாடி, இயேசுவினுடைய உடலாக இருக்கிற திருச்சபை நம்மை வழிநடத்தும் விதமாக நீ திருச்சபையினுடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் போதும், அந்த திருச்சபை உன்னை சரியாய் வழி நடத்தும். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று, ஆண்டவரே, நான் ஞானத்தோடு இருந்து சுசேப்பர் ஐயாவை போல, புனிதரை போல, என் தாய் மரியாவை போல, இன்னும் புனிதர்களைப் போல நாங்களும் ஞானத்தோடு மூதாதையர்களாக வாழ்ந்த மூதாதையர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஞானமற்ற நின்ன அந்த இழிவான காரியத்தை உண்மை இகழ்வுபடுத்தின இகழ்ச்சிக்கு உள்ளாக்கின அந்த மூதாதையரை போல நான் இருக்கக்கூடாதபடி என் கண்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. இதோ பாடி மன்றாடி இதோ இறுதி ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. சொல்லுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஆண்டவருடைய ரத்தம் உன்னை விடுவிக்கிற அபிஷேகத்தின் ரத்தம், உன்னை ஞானத்தோடு வழிநடத்துகிற பரிசுத்த ரத்தம், உன்னை மூதாதையர்களுக்குள்ளே சிறந்த ஒரு பிள்ளையாக உருமாற்றுகிற ரத்தம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். இயேசுவின் ரத்தத்தில வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்தில நன்மைகள் உண்டு. இயேசுவின் ரத்தத்தில வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்தில நன்மைகள் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்திலே விடுதலை உண்டு என்று நம்புகிற எங்களை நீர் உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பும்படியாக ஆண்டவரே, உம்மை நம்பின மூதாதையர்கள் உமக்கு மாட்சி கொடுத்த மூதாதையர்களைப் போல மாற உதவி செய்யும்.
இயேசுவின் ரத்தத்துல அன்பு உண்டு, இயேசுவின் ரத்தத்துல ஆறுதல் உண்டு, இயேசுவின் ரத்தத்துல வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்துல ஆறுதல் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டாய், நீயும் ஆறுதலை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டாய், நீயும் ஆறுதலை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. கண்கள் மூடி எல்லோரும் அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, ஆண்டவரே கூப்பிடு. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி கூப்பிடு. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. நன்றி, 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 இயேசுவே. நன்றி, 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 இயேசுவே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. 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 அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. கண்களுடைய ஆண்டவரே, என்னை நிரப்புகிறவரே, பரிசுத்த இரக்கம் நிரப்பட்டும், பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. இதோ இவர்கள் சான்று பகருகிற மூதாதையர்களாக மாறுவார்களாக. இவருடைய வாழ்வு தரங்கள் மாற்றப்படுவதாக. தெய்வீக அக்கினியின் ஆவி இவர்களை நிரப்புவீராக. ஞானத்தின் ஆவி இவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே. உமக்கு உகந்த சாட்சியாய் விளங்க தேவரீர் கற்றுத் தருவீராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை மார்பிலே வைத்து உன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. மகளே, மகனே, ஆண்டவருக்கு நீ உகந்த பிள்ளையாயிருக்க என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு கேளு. அன்று திருத்தூதர்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களேப்பா, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் எது சரி எது தவறு என்பதை அறிந்து செயல்பட ஆற்றல் தாரும் ஆண்டவரே. எனக்கு சரியானவற்றை அறிந்து கொள்ள எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. தவறானதை செய்து உம்மை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காதபடிக்கு ஞானத்தின் ஆவி என்னை நிரப்பட்டும். வல்லமையின் ஆவியானவரே, இரக்கத்தின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆட்வித்து பயன்படுத்துகிற பரிசுத்த கிருபையானவரே, என்னை நிரப்புமையா. உம்முடைய கருவியாய் பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை நிரப்பி ஆற்றலோடு வழி நடத்தும் ஆவியானவரே.
உம்முடைய மகிமைக்காய் நான் ஓடிவர தேவ கிருபையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரக்கம் ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தனிப்பட்ட கவலை கண்ணீரை மாற்றுவதாக. உமக்காக ஓடுகிற அந்த ஓட்டத்தை இரத்தம் சிந்தி இதோ தங்களை மிகு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற அந்த வாழ்வின் தரத்தை நீர் உயர்த்துவீராக. அதற்கு தடையாக இருக்கிற கடன் பிரச்சனைகள், அவர்களுடைய இந்த ஆன்மீக ஓட்டத்திற்கு தடையாக இருக்கிற பாவ காரியங்கள், குடும்ப சமாதானம் இல்லாத நிலைகள், நோய் நொடிகள் எல்லாவற்றையும் நீர் விலக்கி இந்த காரணத்திற்காக இந்த பிள்ளைகள் சாட்சியாய் எழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நீர் சாட்சியாய் எழுப்புவதற்காய் நன்றி அப்பா. இதோ இந்த இடத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் இனி வருகிற நாட்களில் உமக்கு சான்று பகரப் போகிற அந்த மகிமையான அந்த நாளுக்காக, அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாக பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. எல்லோரும் ஒரு முறை ஆமென் ஆமென் படியிடுவோம். மாண்பேறி அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாத்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கர்த்தாவே, எந்தன் தேவனே, என் மீது இறங்க வேண்டும். என் இயேசுவே, என் தெய்வமே, நீர் என்னை தாங்குமையா. அருள் திரு தேவ தேவன் போற்றி அவர் தம்
திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம்